Hi viewers, எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூஆர் டூயிங் ஃபைன். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கம்ப்ளீட்டாக ரிசல்ட் வருமா வராதா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு நண்பர் வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸோ அவரோட ரிசல்ட்ஸ் ஃபோட்டோஸ் நம்மள்ட்ட அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ அதோட அந்த ஃபோட்டோஸ் தான் இப்போ நம்மள்ட்ட ஷோ பண்ண போகிறோம். ஸோ இவர் வந்து எங்கே ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் அப்படின்னா HSN கிளினிக் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். உங்களுக்கு அங்கே ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா கிளினிக்கோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளேலையும் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ கால் பண்ணி உங்கள் டவுட்ஸ் கேளுங்க. ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா பே பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ 10 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 2 ரிசல்ட்ஸ் ஃபோட்டோ இருக்குது. ஒன்று வந்து 5 to 6 மந்த்லேயே அவருக்கு கிடைச்ச ரிசல்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 8 to 10 மந்த்லேயே அவருக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ். சரிங்களா? நல்லபடியாக வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ நிறைய பேருக்கு இந்த ரிசல்ட்ஸ் வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கும். ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஹேர்ஸ் வருமா வளராதா, ஸோ ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் வளர்ந்த ஹேர்ஸ் கொட்டிடுமா, இல்லை வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஹேர்ஸே வளராதா அப்படின்னு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ அதுக்கு தான் அந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ வீடியோ ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தேவைப்படுது, இல்லை ஹேர் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, அவங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. ஸோ HSN கிளினிக்கில் வந்து PRP, GFC அண்ட் SPL புதுசாக ஒரு மெத்தட் சொன்ன பார்த்தீங்கன்னா அதுவுமே ஃபாலோ பண்ணுறாங்க, ப்ளஸ் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும்னா அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் எடுத்துகிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னா நீங்கள் பே பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இவருக்குமே வந்து ரிசல்ட்ஸ் வருமா வராதான், முடி வந்து வளருமா வராதான்னு சொல்லி டவுட்ஸ் நிறையா இருந்தது. இப்போ வந்து ஹீ இஸ் ஹாப்பி. ஸோ ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நல்ல ரிசல்ட் வந்துருக்கு. ஸோ 5 to 6 மாதம் ஒரு ரிசல்ட் ஒரு ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ 8 to 10 மந்த்தில் ஒரு ரிசல்ட் ஃபோட்டோ இருக்குது. ஸோ 8 to 10 மந்த்தில் வந்து முடி நிறையா வந்திருக்கும். ஸோ கம்மியாக ஒரு முடி வந்து ரிசல்ட்ஸ் வீடியோ இருக்கும், ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா 5 to 6 மந்த்தில் வந்து ரிசல்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வரும். அது வந்து நீங்கள் எங்கே ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் யார் பண்ணுறா, ஸோ எந்த கிளினிக்கில் நீங்கள் பண்ணுறீங்க, எந்த ஹாஸ்பிட்டல் பண்ணுறீங்க பேஸ் பண்ணி தான் வந்து ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் ரிசல்ட் வரும். மற்றபடி காஸ்ட் வந்து அதிகமாக கொண்டு போய் கொடுத்தீங்க ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நல்ல ரிசல்ட் வந்துடும், இல்லை காஸ்ட் கம்மியில் பண்ணால் ரிசல்ட் வந்துடும் அப்படிலாம் கிடையாது. நல்ல கிளினிக், நல்லா வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்குற கிளினிக்கில் நீங்கள் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நல்ல ரிசல்ட்ஸ் வரும். ஸோ HSN கிளினிக்கில் நான் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ரிசல்ட் வந்தது. ஸோ இவர் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் HSN கிளினிக் அப்படின்னா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துங்க, டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துங்க, எடுத்து பேசி உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கேளுங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, நான் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஓகே இவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது வரைக்கும் நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. PRP, GFC, SPL ட்ரீட்மெண்ட் இருக்குது. நான் SPL ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். SPLங்கிறது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். SPL வந்து PRP, GFCயோட அட்வான்ஸ்ட் மெத்தடு. ஸோ இது வந்து எந்த கிளினிக்குமே வந்து நான் அதிகமாக வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற கிளினிக்கில் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா SPLோட அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான அந்த மிஷின்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மிஷினோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால் எல்லா கிளினிக்கெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா சின்ன கிளினிக்கில் நிறையா இருக்குது, அவங்கள அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்க ப்ராப்பராகவும் பண்ணலை, இவங்க ப்ராப்பராக பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த காஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா SPL வந்து காஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது சோனிகேட்டர் பிளாட்டர் லைசன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா PRP, GFC பற்றி நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ரத்தத்துலேருந்து பிளட் எடுத்து ரத்தத்துலேருந்து பிளாஸ்மா பிரிச்சது இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ SPL என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ அந்த பிளாஸ்மாவை இன்னுமே வந்து நல்லா உடச்சி மறுபடியுமே அதை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பிளாஸ்மா தான் வந்து முடி வளர்ச்சிக்கு நல்லா உதவியாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம பாடியில். ஸோ அந்த பிளாஸ்மா அப்படியே போஸ்ட் பண்ணாமல் இன்னுமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி உள்ளே போகிறதுனால என்ன ஆகுனா இன்னுமே வந்து முடி வளர்ச்சிக்கு நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும். நான் ஒரு 3 டைம் எடுத்திருக்கேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் நல்லா தான் இருக்குது. இது யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவங்க எடுக்கலாம், முடி கொட்டுறவங்க எடுக்கலாம், முடி நல்லா வளர்ச்சியாக இருக்கணும், முடி ஸ்ட்ரென்த்தாக வரணும்னு ஆசைப்படுறவங்க எடுக்கலாம். முடியை வந்து நிறைய பேத்துக்கு வந்து நம்ம ஃபால் நிறையா ஆகும்ல, ஸோ அதெல்லாம் வந்து அது நியூட்ரிஷன் கிடைக்காம ஃபால் ஆகுச்சு அப்படின்னா இந்த பிளாஸ்மா நீங்கள் எடுத்தீங்க, அதாவது SPL எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது தேவையான நியூட்ரிஷன்லாம் கிடச்சி முடி வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து SPL வந்து ரொம்ப காஸ்ட் கம்மியாக 4 to 5,000 பண்ணுறாங்க. மற்ற கிளினிக்கில் வந்து காஸ்ட் என்னென்னா ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கும், 15,000 to 18,000 வரைக்கும் இருக்கும். எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மிஷின் நான் சொன்னல, மிஷின் வந்து அந்த பிளாஸ்மா பிரித்து எடுத்து அந்த ஸ்பிட் பண்ணுவாங்கள்ல, அந்த மிஷினோட காஸ்ட் அதிகம். ஸோ இங்கே வந்து கம்மியான காஸ்ட் தான். ஸோ நீங்கள் வந்து ரிவ்யூ நல்லா கிளினிக் ரிவ்யூ சூப்பராக இருக்குது. நீங்கள் பாருங்கள், உங்களோட சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னு அப்படின்னா நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, டிஸ்பிளே கொடுத்துருங்க, எடுத்து பேசுங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அப்படி பண்ணிக்கங்க. ஸோ இவரோட ரிசல்ட்ஸ் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து இன்னொரு நம்பரோட ரிசல்ட்ஸ் வீடியோ இருக்குது. ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், வெல்கம்.